உமக்கு நன்றி. இந்த ராஜாமத்துல அப்பா, இந்த ராஜாமத்துல தூக்கத்தை எடுத்து போட்டு, தூக்கத்தை துரத்தி அடித்து உங்களுடைய பாதத்துல வைத்து அப்பா உம்மை துதிக்க வைத்திருக்கிறீரே, உம்மிடத்துல பேச வைத்திருக்கிறீரே அப்பா. உம்மோடு அளவலாக வைத்திருக்கிறீரே, உம்மோடு உறவாட வைத்திருக்கிறீரே. இது பெரும் பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த இரவு எனக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான இரவு. இந்த இரவு எனக்கு ரொம்ப விசேஷமான இரவு. இந்த இரவு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இரவு. அப்பா, 4 நாட்களா தவக்கால சிந்தனை கொடுக்க முடியலப்பா. அந்த ஒரு பெரிய விபத்தை கொடுத்தான். பைக்கில் ஒரு விபத்தை கொடுத்து என் கைகளில் பாருங்க, கைகளில் காயும், காலில் காயும், அவ்வளோ காயங்களை கொடுத்து என்னை ஜெபிக்க விடாம, என்னை நற்செய்தி சொல்ல விடாம எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுச்சு, எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணா. ஆனால் அவற்றை எல்லாம் நீக்கி போட்டு அவளை எல்லாம் குணமாக்கி இதோ உம்முடைய அன்பின் பாதத்தில் உட்கார வைத்திருக்கிறது. கோடான கோடி நன்றி ராஜா. இந்த இரவு வேலைக்காக ஆராதிக்க தந்த தயவுக்காய், கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க. பிதாவானவரே, இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரே, இந்த துதியை ஏற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இவ்வளவு நேரம் ஆராதித்தது என்னுடைய ஆவியினால் அல்லப்பா, என்னுடைய ஆவியினால் அல்லப்பா. நீங்க கொடுத்த துணையாளர், தேற்றரவாளர் பரிசுத்த ஆவியானவரான அவர்தான் இவ்வளவு நேரம் என்னுடைய நாவை எடுத்து பயன்படுத்தி, என் வாயை எடுத்து பயன்படுத்தி உம்மை ஆராதிக்க துதிக்க செய்தார். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து என்னுடைய பிரதான தூதர்கள் இதோ 2 பக்கமும் நின்றுட்டு இருக்காங்களே, இந்த 2 தூதர்களுக்காகவும் நன்றி. நீங்களும் இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து பரலோக தேவனை, திரியேக தேவனை, மூவொரு தேவனை, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, பிதா, சுதன், பரிசுத்தாவியானவராகிய தேவனை நாம் ஆராதித்தோம், துதித்தோம், மகிமைப்படுத்தோம். ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு நல்லது. ஆண்டவரை துதிப்பது நம் வாழ்க்கைக்கு நல்லது. ஆண்டவரை ஆராதிப்பது, துதிப்பது நம்முடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாய் இருக்கிறது. அதற்காகவே உண்டாக்கப்பட்டோம். மக்களே, தெளிவா உங்க மண்டையில ஒன்று ஏத்திக்கோங்க. இந்த உலகத்துல நாம் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, இன்றளவு நம்மை கிறிஸ்தவர்களாய் ஆண்டவர் வைத்திருப்பது அவரை ஆராதிக்க துதிக்க. இதுதாங்க முதல் வேலை, இதுதாங்க முதல் வேலை. ஒவ்வொரு நாளும் இதுதாங்க உங்க முதல் வேலை. அதை தெரிஞ்சுக்கோங்க. 2 தான். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையானது 2 தான். அது ரயில்வே ட்ராக் மாதிரி, இந்த மாதிரி 2 தண்டவாளம் தெரியுதுங்களா? இந்த 2 தண்டவாளத்துல தான் நம்ம வாழ்க்கை ஓடணும். நம்ம வாழ்க்கை என்கிற ரயில் ஓடணும்னா இந்த 2 தண்டவாளம் இருக்கணும். இது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு இதை யாருமே சொல்லி கொடுக்கல. இந்த உலகத்துல யார்கிட்டையுமே நான் இதை கத்துக்கல. இதை ஆவியானவர், பிதாவாகிய இது யெகோவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை எனக்கு அவர் ஆவியிலே சொல்லி கொடுத்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆராதனை, துதி, ஜெபம். இதுதான் இந்த வலக்கையில் இருக்கிறது. இந்த வலக்கையில் இருக்கிற ட்ராக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தேவனை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது, அவரிடத்துல ஜெபிப்பது ஆச்சுங்களா. இது என்னன்னு கேட்குறீங்களா? இது அவருடைய வார்த்தை. ஜீவன், உயிர் எங்க இருக்கு? இதுலதான் உயிர் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, வல்லமை உள்ளது, ஆற்றல் உள்ளது, பராக்கிரமம் உள்ளது. அது என்ன செய்ய நினைக்கிறதோ அதை செய்து விட்டு தான் அவரிடத்துல திரும்பவும். எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்துக்கு அழிவு, இந்த உலகம் அழிவுக்கு உள்ளானது. வானம் அழிஞ்சு போயிடும், இந்த பூமி அழிஞ்சு போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், பேசிக்கொண்டிருக்கிற நானும் அழிந்து போவோமானா நாம் அழிந்து போக மாட்டோம். அவர் எப்படி நித்தியமாய் வாழ்கிறாரோ அது போல நாமும் நித்தியமாய் காலகாலமாய் வாழ நம்மை அவர் படைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தெரிஞ்சுக்கோங்க. ஆக இது 2 விட்டுறாதீங்க. இது வேத வாக்கியம், விவிலியம்.
இது விவிலியம், இது ஆராதனை, துதி, ஜெபம். புரியுதா? இது ரெண்டும். இது மேலே நம்ம ட்ராக்கை வச்சுன்னு ஓடுங்க, அப்படியே ட்ரெயினை ஏற்றுங்க, இது மேலே ஏற்றுங்க நம்ம ட்ரெயினை. இதில் ஒரு தண்டவாளமும் ஆடக்கூடாது, ஒரு தண்டவாளமும் பெறலக்கூடாது. இப்படி தான் எல்லாம் இப்படியே இருக்கணும். இப்படியே இது மேலே ட்ரெயினை ஏற்றிடுங்க, நம்ம ரயில் இது மேலே ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு போனீங்கன்னா அழகாக நம்ம ட்ரெயின் போய்கொண்டே இருக்கும். அந்த ட்ரெயினை இயக்குபவர் யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அந்த ட்ராக்குக்கு மேலே இருக்கிற நம்ம ட்ரெயினை அவர் தாங்க ஓட்டிட்டு போவார். அந்த ட்ரெயின் வந்து அது எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்லைங்க, அது வந்து கரி இன்ஜினில் இருக்கிற ட்ரெயினுங்க. அதுக்கு கரி என்னன்னு கேட்குறீங்களா? அதுக்கு கரி என்னன்னு கேட்குறீங்களா? நெருப்பு எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? நெருப்பு யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு அது அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் நெருப்பு. ஏனெனில் அவர் மேல் வீட்டறையில நம் தாய் மரியாளும் அப்போஸ்தலர் கூடியிருக்கும் பொழுது, 105 பேரோடு கூடியிருக்கும் பொழுது, அவர் நெருப்பு பிளவின் வடிவில அவர்கள் மேல் இறங்கினார் என்று நாம் விவிலியத்தில் நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ட்ரெயினை வந்து அவர் தாங்க ஓட்டுறாரு. அவர் கையில கொடுத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் கையில உங்க ட்ரெயினை கொடுத்துருங்க, உங்க வாழ்க்கையை கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அப்போ தினமும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரி என்கிற இந்த ஜெபம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் தூபம் போல ஒரு பாட்டு கூட இருக்கு, கேட்டிருக்கீங்களா? தூபம் போல ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போலின் கண்களை உயர்த்தினேனையா. தூபம் போலின் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறே, என்ற இலை ஓட்டி செய்யும், ஓட்டி செல்லு என்றேன உங்க கையில கொடுக்கிற ஆவியானவரே. மாலை பலி போல கைகளை உயர்த்தினேனையா. கரி என்னும் ஜபத்தினை நான் என் ரயிலில் போடுற, கரி என்னும் நெருப்பினை, ஜபம் என்னோ நெருப்பினை, ஆராதனை என்னோ நெருப்பினை, புகழ்ச்சி என்னோ நெருப்பினை இஞ்சின்ல போடுகிறே. தூபம் போலின் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். நன்றி 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 தகப்பனே, நன்றி ஆவியானவரே. அப்பா, இந்த இரவு வேளையில இந்த ராஜாமத்தில் அப்பா நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உம்மை ஆராதிக்க துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த மாட்சிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே எனக்கு நேரத்தை கொடுத்தீரே அப்பா. எங்களை எல்லாம் ஒன்னா கூட்டி சேர்த்தீங்களப்பா. இந்த ராஜாமத்திலையும் உங்களை தேடுகிற ஒரு கூட்டம் நாங்க இருக்கிறோம்ப்பா, நான் இருக்கிறேன் இசப்பா, நாங்க இருக்கிறோம்ப்பா. நான் சேர்ந்து உம்மை ஆராதிக்க துதிக்க இந்த வாய்ப்புக்காய் தருணத்துக்காய் நன்றி நன்றி நன்றி.
இந்த ஜெபத்தை, இந்த ஆராதனையில நாம் நினைச்சுக்கிறோம் நம்ம மட்டும் தான் பங்கு கொண்டோம் என்று. இல்லைங்க, நிச்சயமா இல்லை. எங்கெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பரலோக ரகசியம். இது எங்கெல்லாம் ஆராதனை, புகழ்ச்சி, போற்றுதல், துதிக்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள் நடக்கிறதோ அந்த இடத்துலலாம் என்ன நடக்குமா, பரலோகத்தினுடைய பலகணிகள் திறக்கப்படும். பரலோகத்தில் உள்ள பலகனி, வானம் திறக்கப்படும். எனக்கு மேல கூரை இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கூரெல்லாம் பரலோகத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கும். எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கும். இந்த ஆராதனை, இவ்வளவு நேரம் நடந்த ஆராதனையில பரலோகவாசிகள் நம்மளோடு இருந்தாங்க. பரலோகம் இருந்தது. பரலோகவாசிகள் நம்மளோடு சேர்ந்து தேவனை ஆராதித்தார்கள், துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், மாட்சிமைப்படுத்தினார்கள். இது உண்மை. நிச்சயிலோ நிச்சயம், நிச்சயிலோ நிச்சயம். இது ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியம். அங்கு எப்படி பரலோகம் பரலோகத்திலே ஆராதனை, புகழ்ச்சி பலி ஏறெடுக்கப்படுகிறதோ அது போல பூமியில புகழ்ச்சி பலி ஏறெடுக்கும் பொழுது அவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்துருவாங்க. நம்ம கூட்டத்தில் அவங்களும் இருப்பாங்க. இப்ப கோடான கோடி வானதூதர்கள், கோடான கோடி மரித்த விசுவாசிகள் எல்லாரும் இந்த ஆராதனையில பங்கு கொண்டாங்க. இந்த துதி பலியில பங்கு கொண்டாங்க. எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் நாம், எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் நாம். நீங்கள் நம்ம தான் நம்மள ரொம்ப லேசா நினைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப மட்டமா நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல இல்ல, நீங்க விசேஷமானவர்கள். நான் சொல்றேன், நிச்சயம் எழுதி வச்சுக்கோங்க, டைரியில எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் வீணர்கள் அல்ல, நீங்கள் வீணர்கள் அல்ல. உலக மக்களோடு நம்மை நாம் என்ன செஞ்சுக்க கூடாது? ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட்டு கொள்ளக்கூடாது. அவங்களும் நம்மளும் ஒன்னே. ஊரோடு ஒத்து வாழ். உலகம் சொல்லுகிற பழமொழிங்க, ஊரோடு ஒத்து வாழாதி. ஊரோடு ஒத்து வாழ்ந்தா, உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தா நாம் பரலோகத்திற்கு பகைவர்கள் ஆகிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் இந்த உலகத்திற்கு அந்நியனும் பரதேசியுமாய் இருந்தது போல நீங்களும் அந்நியரும் பரதேசியுமாய் இருங்கள் சொன்னார். அதே போல ஆண்டவர் இப்போ எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கார். தவக்கால சிந்தனைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தூயவராய் இருங்கள். வசனத்தை ஆண்டவர் இப்ப எனக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்தை கொடுக்கிறார். அதை குறித்து நாம் சிந்தனையில் நாம் சந்திப்போமா?